Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எங்க ஃபேமிலியோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், எங்க அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி மட்டன் சுக்கா. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மட்டனை குக் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை நாம் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 5 to 6 விசில், ஒரு 3/4 பாகம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் சுக்காக்கான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ரெண்டும் லைட்டாக சாட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. இப்போ நல்ல திக்கான ஒரு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 கப் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து நாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் ஆல்ரெடி 80% குக் ஆகிருக்கு, அதை நான் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்து நாம் கொஞ்சம் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அது அப்படியே இருக்கட்டும். மட்டன் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து நான் தனியாக வறுத்து பொடிக்க போகிறேன். அந்த மசாலா தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவராக வந்திருக்கு. இப்போ வறுத்த ஜீரகமும் நல்ல மிளகையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த வறுத்தரைச்ச பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். மட்டனோட இதை நல்லா சேர்ந்து ஒட்டி வறண்டு வரட்டும். மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் சுக்கா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸுக்கு என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RelishTheCurry. தேங்க்யூ.